ஷே ஸ்டோ பிரமா சூரியன் முனியப்பன் முக்கால் சத்தியம் அரசியல்வாதி 5 வருஷமாக இருந்து நீதிமன்ற கோர்ட்டுக்குள்ளே வழக்கு ஏறி வழக்கு ஆடி நிற்கி அங்கே கூட்டம் கட்சி வேட்டியை கட்டு தான் கரை வேட்டியை கட்டு தான் துண்டை போடுதான் கூட்டத்தை போடுதான் சண்டையும் கிண்டையுமா கூத்தல் வரை நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஏறி போய் கிடக்கு. இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தாப்புல எத்தனை கொண்டிருக்கான் ஆட்சியாக உட்காந்து அது வேறு உள்ளே ஏறி போய் கிடக்கு. இந்த 76 வருஷம் கொடியை தூக்கி கேடு கட்ட கண்டார ஒளிமை கேடு கட்ட கண்டார ஒளிமை தூக்கி 5 வருஷமாக நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஏறி முட்டி போய் நிற்கி. இப்போ தேவையக்கா உள்ளே ஏறிக்கிட்டு இருக்கு. திமுக ஏறி போய் நிற்கி. இதுக்கு இன்னும் விடை யார்? இது விடை கொடுக்கறது யார்? நீதிமான், நீதி அரசர் முக்கால் சத்தியம் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியார். நல்லா கோர்ட்டில் புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டார் இராணுவம் வழக்கறிஞர் புரிஞ்சுக்கோ. 5 வருஷமாக ஆட்சி உட்காந்து தமிழ்நாட்டில் எப்படியா ஏற்றி போய் கிடக்கா? அப்போ அதை கணக்கை முடிக்கிறது யார்? அந்த கேள்வி கேட்கார். இன்னைக்கு கணக்கு போட்டார். கொண்ட நரம்பு எடுத்து 2 கண்ணை குத்தி விடுவான். வானரப்பட தரப்பட விமானப்பட ஒண்டிச்சு வரையில் தரையில் வரையில் தரப்பட விமானப்பட கணக்கு போட்டார். குத்தாமல் விட மாட்டார் கடவுள். அந்த நேரத்தில் கணக்கு திடீர்னு உள்ள பூத்திடுவார். வார்டில் கிடக்கிறவன் கவர்மெண்ட் வேலைக்கிறவன் அரசியல்வாதியை குத்தி விட்றா. அதுதான் கணக்கு தமிழ்நாடு முழுவதும். கேடு கட்ட போய் அறிய வேண்டாமா? அறிய வேண்டாமாப்பா? கோர்ட்டில் கோர்ட்டார் ஆணுபேன்னு இந்த பேருக்கு அறிய வேண்டாமா? உட்காந்து கதை ஆடிக்கிட்டு இருக்கான். அழிச்சு வாரான். திங்கிய உணவு 3 வேளைக்கு மானிட பிறவிக்கு என்ன தின்னுட்டு மற்றதை அழிக்கான். கண்டாவளி கேடு கட்ட குய்மனுங்க தின்னுட்டு அங்கே மில்லு தொழிற்சாலை கட்டவா, அங்கே சாராய கம்பெனி பூரா வடித்து இறக்கவா, அடுத்து பூரா அங்கே விவசாயத்தில் அழிக்கவா, எல்லாம் அழிச்சு நிற்கான். கேடு கட்ட குய்மனுங்க 5 வருஷமாக ஆண்டு காலமாக நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஏறி முட்டி போய் நிற்கி. இந்த கணக்குன்னு முடிக்காமல் இருக்குது. காலை கையை பிழக்கான். இந்த இந்த தமிழ்நாட்டில் உட்காந்து இருந்தாம் பாரு உட்காந்து 5 வருஷமாக இருந்த கேடு கட்ட குய்மனுங்க காலை 2 பிளந்து மொத்த அரசியல்வாதி சூடு வச்சு தூக்கி எறிவான். முன்னும் ஒழுங்கா போ. கண்ணு தெரியலையா? இப்போ கண்ணை குத்துத போட்டார். குத்துறா நான் உட்காந்துருக்கேன் கண்ணு தெரியலையான்னு கேள்வி கேட்கார் கடவுள். கேட்காருடா அரசியல்வாதி முட்டா குய்மை. திமுக அண்ணா திமுக தாவேக்கா பலவற்ற கேடு கட்ட குய்மை தெரியலையான்னு கேட்கார். ஆட்சி ஆளக்கூடாரா? உட்காந்துட்டாரா குர்சியில் உட்காந்து நீதிமன்றத்தை பிடிச்சி எல்லாம் கணக்கை பிடிச்சிக்கிட்டு இருக்கார். ஆடிக்கிட்டு இருக்கியாடா சென்னை மெட்ராஸில் கண்டார் ஒளிமனை கேடு கட்ட குய்மனை கழுத்து முட்டை ஏறி போய் நிற்கி கேஸ் தண்டனை வாங்காமல் என்னமோ காலை கையை பிளந்து ஓடியடா கேடு கட்ட குய்மனைலாம் போட்டாச்சுடா கணக்கு இல்லை. தரப்பட விமானப்பட தரப்பட கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பான் ஈஸ்வரன். எல்லாம் புரிஞ்சுக்கோங்கடா. அந்த டைம் வரையில் கண்ணை குத்துறான்னு கணக்கு போட்டார்னா அந்த மாதிரி தூக்கி குத்துவான். கவர்மெண்ட் வளர்க்குறவன் அரசியல்வாதி பல லட்சம் கோடி பலாயிரம் கோடி பூரா ஆடிட்டாலே தானா மொத்த குத்துற வீடு வாசலில் கண்ணீர் கூத்தலுமா இருக்கும். இப்போ பார்த்தியா சிவன் குடும்பம் பார்வதி பரம சிவன் குடும்பம் உட்காந்து கணக்கு போட்ட கணக்கு நீ எடுக்கலைன்னா அப்போ என்னடா அர்த்தம்? ஏண்டா தமிழ்நாட்டுக்கார கேடு கட்ட குய்மனுக்கு தெரியும் சிவன் சொத்து, கோயில் சொத்து, ஐயா கடவுளோட சொத்து. நம்ம வாயை விட்டுட்டோம்னா நம்ம மாட்டிக்கிடுவோம். அந்த மாதிரி நீ ஓடிட்டாலேதா ஒரு எறும்பு தப்பு செஞ்சால் கடவுள் தான்டா பிடிக்க முடியும். முக்கால் சத்தியம்.